நண்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதும் இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போடுற வரலையும் வதக்கி விட்டுக்கணும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ நண்டை சேர்த்துடலாம். நண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கறி மசாலா, கரம் மசாலா எது இருக்கோ அதை சேர்த்துட்டு நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியிலே நண்டு வெந்து கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கிரேவி பதம் வந்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கூடவே பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.